சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவும் மத்திய மாநில அரசுகள். கோவை தமிழ்நாடு உணவகத்தில் நடைபெற்ற சுற்றுலாத்துறை சார்ந்த கண்காட்சியில் இந்திய உள்நாட்டு சுற்றுலா ஆபரேட்டர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் சுற்றுலாத்துறை அதிவேக வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் ஒவ்வொரு பகுதி மக்களும் பல இடங்களுக்கு சென்று அங்குள்ள சுற்றுலா தலங்களை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டும் சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் அந்நிறுவனங்களின் சந்திப்பு ஜூபிட்டர் டிராவல் எக்ஸிபிஷன் நிறுவனம் சார்பில் கோவை தமிழ்நாடு உணவகத்தில் இந்திய பயண சந்தை கண்காட்சி எனும் தலைப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது மைசூர், மங்களூர், மதுரை, திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் வெற்றிகரமாக நடைபெற்றதை தொடர்ந்து தற்பொழுது கோவையில் நடைபெற்றது. இந்த கண்காட்சிக்கு சுற்றுலா பயண முகவர்கள், இத்துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் தொழில் ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு, அந்தமான், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் மற்றும் கோவா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த கண்காட்சியாளர்களுடன் பயண முகவர்கள் தங்களது அரங்குகளை அமைத்திருந்தனர். இக்கண்காட்சியின் மூலமாக வியட்நாம், தாய்லாந்து, இங்கிலாந்து, சிங்கப்பூர், பூட்டான், பாலி, மலேசியா, துபாய் போன்ற சர்வதேச நாடுகளைச் சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். மேலை நாடுகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை ஆராயவும் சுற்றுலாத்துறையின் நவீன போக்குகளை அறிந்து கொள்ளவும் இக்கண்காட்சி பேருதவியாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்தியா உள்நாட்டு சுற்றுலா ஆபரேட்டர்கள் சங்க தமிழக பிரிவின் தலைவர் அசோக்குமார், தேசிய மற்றும் மாநில விருது பெற்ற ராதாகிருஷ்ணன், மாநில விருது பெற்றுள்ள பஞ்சவர்ணம் ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்திய உள்நாட்டு சுற்றுலா ஆபரேட்டர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவின் செயலாளர் பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீடியா பார்ட்னர்ஸ் வணக்கம். நான் ஐடிஎம்இ இந்தியா டிராவல் மார்க்கெட் எக்ஸிபிஷன் நான் ஆர்கனைசர். என் பேர் ராஜு. நான் 7 டைம் இந்த கோயம்புத்தூர்ல எக்ஸிபிஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் மதுரை, திருச்சி, அப்புறமா பெங்களூர், மைசூர் எல்லாம் பண்ணிட்டு இது 7th எடிஷன் பண்றேன். எக்ஸிபிட்டர்ஸ்லாம் இந்தியா ஃபுல்லேருந்து வந்திருக்காங்க, வெளிநாட்டிலேருந்தும் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி சார், மீடியா பார்ட்னர்ஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஏடிடிஐ இந்த எக்ஸிபிஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. மிஸ்டர் அசோக் சார், மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி சார், அப்புறமா மிஸ்டர் பாலு சார், இவங்கெல்லாம் இதுதான் இந்த எக்ஸிபிஷன் சக்ஸஸாக பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மிஸ்டர் அசோக் சார் பேசுவார், ஏடிடிஐ. வணக்கம் சார். ஏடிடிஐ அசோசியேஷன் ஆஃப் டொமஸ்டிக் டூர் ஆப்ரேட்டர் ஆஃப் இந்தியா சங்கங்கள் இருக்கும், நிறைய டிராவல் ஏஜென்சி அசோசியேஷன். இது மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். 5 சங்கங்கள்ல ஏடிடிஐ ஒன்று. அது நான் தமிழ்நாடு சாப்டர் சேர்மேன். இங்கே 120 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் ரெகக்னைஸ்ட் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. நாங்கள் ஐஐடிஎம்க்கு இந்தியா முழுவதும் இருந்து எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பயண முகவர்கள் டிஎம்சின்னு வந்திருக்காங்க. அவங்க இங்கே லோக்கலில் இருக்க டிராவல் ஏஜென்ட் கூட ஈரோடு, சேலம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க. அவங்கெல்லாம் இவங்க கூட மிங்கிள் ஆகி இவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, எப்படி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம், பாதுகாப்பான சுற்றுலா கொடுக்கலான்றதுக்கு தான் இந்த B2B மீட்டிங் இங்கே கோயம்புத்தூரில் தமிழக சுற்றுலாவோட ஆதரவோடு இங்கே செஞ்சுட்டு